Sheenlac Specialty Coating Tara. Always shining Sheenlac. Appellant Series Luxury Paints and Wood Coating. Co-presented by Fast Track. Download Fast Track Taxi app, use code and get ₹50 off. சரி, நீ சொல்லு, இப்ப என்ன பண்ணலாம்? நீ என்ன சொன்னாலும் நான் பண்றேன். முதல்ல சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு ஒரு ஃபேக் ஃபேமிலியை கிரியேட் பண்ணணும். நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் ரெடி பண்ணி வர வச்சு அவங்க எல்லாருக்கும் ஒரு ரோல் கொடுக்கணும். இதுதான் விஷயம்னு சொல்லி அப்பாவை பொண்ணு பார்க்க வர வச்சு நிச்சயதார்த்தம் முடிக்கணும். நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டான்னு நீதான் தம்பி வேணும் உள்ள எழுத்த. நானும் இஷ்டத்துக்கு விட்டேன். இப்ப என்ன நடு ரோட்ல இழுத்து போட்டு அடிச்சு என் ஃப்ரெண்டை இழுத்து போட்டு அடிச்சு அசிங்கப்படுத்திருக்கான். நீ நடனா அவனை கேட்கவே என்ன கேக்குற? கல்யாண வீட்டுல நடக்க வேண்டிய எந்த ஒரு விஷயமும் நடக்கல. எல்லாத்துக்கும் பின்னாடியும் உன் பொண்டாட்டி தான் காரணமா இருக்கான்னு நினைக்கிறேன். அக்கா, இப்ப எதுக்கு நீ தேவையெல்லாம் பேசிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதாவது நடக்க வேண்டிய இடத்துல கரெக்டா நடக்கும். எப்படி? கட்டிக்க போற பொண்ணோட தம்பிய மாப்பிள்ள அடிப்பாரா? என்னது? யார் அடிச்சா? ஒரு நிமிஷம் இரு. கார்த்திக், டேய், என்னடா இப்படி அடிபட்டு இருக்கு? என்னடா இருந்துச்சு? அது வந்து மாமா. இரு. இப்பதான் அவனுக்கு மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்து படுக்க வச்சிருந்தேன். நீ போடா, நீ போய் படுப்போ, ரெஸ்ட் எடு. அக்கா, என்ன பிரச்சனைக்கா? என்ன நடந்துச்சு? அதான் உன் மகன், என் வருங்கால மருமகன், என் பையன் கார்த்திகை இப்படி அடிச்சு படுக்க போட்டு வச்சிருக்கான். அதுவும் இந்த மாதிரி கல்யாண நேரத்துல. பார்த்திபன் கார்த்தி அடிச்சானா? எதுக்கு? ஏன் அடிச்சான்? கார்த்திய மட்டும் இல்லடா, அவனோட ஃப்ரெண்டையும் சேர்த்து அடிச்சிருக்கான். அவன ராமா, இருடா. எனக்கு தெரியாதா? இதே வேற ஒருத்தர் பண்ணிருந்தா நான் சும்மா விட்டுருவேனா? எனக்கே நம்ப முடியல. பார்த்திபன் எவ்வளவு பொறுமையான பையன், எவ்வளவு நல்ல பையனா இருந்தான். அவன் இந்த மாதிரி ரவுடித்தனம் பண்றான்னு நினைக்கும் போது எப்படா அவனுக்கு பொண்ணை கொடுக்கணும்னு தோணுது? சொல்லு, தோணும் தானே? உன் பொண்டாட்டி தான் அவனை ஏத்தி விட்டு அவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான். அக்கா, அது விடு. கார்த்திக்கும் பார்த்திபனுக்கும் என்ன பிரச்சனை? எதுக்கு இந்த அடிதடி? அது ஒண்ணு இல்ல ராமா. கார்த்திக் பார்த்திபனை 2-3 தடவை ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வெளியில பாத்திருக்கான். அப்ப என்ன மச்சான்னு போய் பேசும்போது அவன் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக்க கிண்டல் பண்ணிருக்காங்க. பார்த்திபன் கிட்ட கார்த்திக் உன் ஃப்ரெண்ட்ஸ் சரியில்லை மச்சான்னு சொன்னதுக்கு இதையெல்லாம் நீ சொல்லக்கூடாது, நீ யாரான்னு சொல்லி கார்த்திக்க அவமானப்படுத்திருக்கான். கடைசியா அனிதாக்கு ஏதோ மெசேஜ் பண்ணிருக்கான் போல இருக்கு. அத ஒரு சாக்கா வச்சு பார்த்திபன் கார்த்தியை போட்டு அடிச்சிருக்கான். அத கேட்க வந்த ஃப்ரெண்டையும் போட்டு அடிச்சிருக்கான். Powered by Sivamsam. நலம் தரும் கருங்காலி மாலைகள் மற்றும் பல. தொடர்புக்கு 9566244871. ஹெல்த் பார்ட்னர் லைன் டேட் சிரப். அதிக நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட லைன் டேட் சிரப் டெய்லி 2 ஸ்பூன். பெவரேஜ் பார்ட்னர் டெய்லி டேஸ்ட் டெய்லி டேஸ்ட் டெய்லி. அசோசியேட் ஸ்பான்சர் 777. சுட்டெரிக்கும் வெயிலையும் சூப்பர் கூலாக்கும் 777 நன்னாரி மற்றும் ரோஸ் சர்பத். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயில் தரும் ஆயுர்வேதா. அறுவை சிகிச்சையில்லா குணம், ஆயுட்கால நிவாரணம் மற்றும் ரோஜா இதழ்களின் சுகந்தம் சாரல் குல்கந்த் வித் ஹனி. கார்த்திகோட ஃப்ரெண்டு ரவுடி பையன் அங்கே பார்த்திபனை அடிக்க போறேன்னு சொல்லிருக்கான். நம்ம கார்த்திக் தான் பொறுமையா பேசி என் மச்சான் தான் விட்டுருன்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்திருக்கான். இல்லன்னு வெய்யி போலீஸ் கேஸ் அடிதடின்னு பெரிய பிரச்சனையா இருக்குறாமா. கவிதாக்கு தெரிஞ்சா எவ்வளவு மனசு கஷ்டப்படுவா. அக்கா, நீ வீட்டுக்கு வா, அவன் என்ன பண்ற மட்டும் பாரு. நீ எதுவும் கண்டிக்கிறேங்கிற பேர்ல எதையாவது செஞ்சிராதராமா. என்ன பிரச்சனைன்னு விசாரி, புரியுதா? இல்ல, ரொம்ப தப்புக்கா. என்ன பிரச்சனை நம்ம 2 பேரும் சொல்லணும். நம்ம 2 பேரும் எதுக்கு இருக்கோம் சொல்லு. இவன் அதை விட்டுட்டு அடிக்கிறேன் போறேன்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல ராமா. எனக்கு பார்த்திப மேல கூட கோபம் வரல. உன் பொண்டாட்டி தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு தோணுது. புள்ளைய இப்படியாடா வளர்க்கறது? இவனுக்கு ஏதாவது ஒன்னு ஆயிருந்தா யார் பொறுப்பு? ஏண்டா, உனக்கு பொண்ணு பார்த்து நிச்சயத்தை ஃபிக்ஸ் பண்ணி ட்ரெஸ் எடுக்க போற நேரத்துல கல்யாணத்தை வேண்டாம்னு சொல்லுவேன். நான் ஊரெல்லாம் சொல்லி சொந்தக்காரங்க முன்னால அவமானப்பட்டு நிக்கணும். இப்ப இந்த கேவலம் வேற. எப்பரா பார்த்திபா, நீயா இப்படி? உண்மையில எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்த? அந்த கார்த்தியோட ஃப்ரெண்ட போய் அடிச்சாமே, அவ ஏதோ ரவுடி பையனாமே. ஏண்டா, உனக்கு நான் கல்யாணம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணா நீ என்ன போலீஸ் கேஸ்னு அலைய விட்டுற போலயே. அப்பா, உங்களுக்கு அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? என்ன பண்ணான்டா? என்ன பண்ணாவன்? அனிதா, போனை காட்டு. அப்பா கிட்ட போனை காட்டு. அனிதா, உன் போனை கொடு.
இதை பாருங்க. பார்த்திபா, இதை உங்க அம்மாட்ட சொல்லிடாத. இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணணும் பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? அப்பா நான் போய் பேச போகும்போது அடிக்கணுங்கிற இடத்துல எல்லாம் போலப்பா. நான் என்னடா இதுன்னு கேட்க தான் போனேன். ஆனா அவன் எந்த ஒரு தப்பும் பண்ணாம எந்த ஒரு கில்ட்டி ஃபீலுமே இல்லாம என்னதான் அடிக்க வந்தான். அவன் என் மேல கை வச்சதால தான் நான் கை வைக்க வேண்டியதா போச்சு. நீங்க அதை பத்தி எதுவும் கேட்காதீங்க. அவன் என்ன சொல்றானோ அதை கேட்டு என்ன வந்து திட்டுறீங்க. அப்பா தயவு செஞ்சு அடுத்தவங்க விஷயம் அவங்க விருப்பம் என்ன ஏதுன்னு கேளுங்க. நீங்க சொல்ற மாதிரி தான் அவங்க லைஃப் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. இங்க யார் நினைக்கிற மாதிரியும் யாரும் வாழ முடியாது. அவங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ அப்படிதான் லைஃப் அமைச்சுக்கணும்னு விருப்பப்படுவாங்க. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கங்க. அக்கா, நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காது போல. இப்ப என்ன நினைச்சு நடக்காம போயிருக்கு? நீ என்ன மன்னிச்சிருக்க. பார்த்திபனும் கார்த்தியை அடிச்சிருக்க கூடாது. கார்த்தியும் அப்படி ஒரு மெசேஜை அனிதாவுக்கு அனுப்பிச்சிருக்க கூடாது. அந்த மெசேஜை நான் உனக்கு அனுப்பல. நான் மட்டும் அனுப்பிச்சிருந்தேன் வச்சுக்கோ, நீயே அவனை செருப்பால் அடிச்சிருப்ப. இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமும் இந்த கல்யாணத்தை நடத்துறது சரியில்லைன்னு படுதுக்கா. கவிதாவுக்கு ஒரு நல்ல வரனை நானே பார்க்குறேன்க்கா. பார்த்திபா வேண்டாங்க்கா. என்னை மன்னிச்சிருக்கா. எனக்கு புரியுது, சொந்தக்காரங்க எல்லாருக்கும் சொல்லிட்டோம், நிச்சயதார்த்தமும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த டைமில் எல்லாரும் ஃபோன் போட்டு நிச்சயம் எப்போ கல்யாணம் எப்போன்னு கேட்பாங்க. அதுக்கு உன்னால் பதில் சொல்ல முடியாது. கவிதாவுக்கும் டிக்கெட்லாம் போட்டிருப்ப. எல்லாம் முடிஞ்சு இந்த நேரத்தில் நான் வந்து சொல்கிறது எனக்கே அசிங்கமாக தாக்கா இருக்கு. ஆனால் அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஃபோர்ஸ் பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்துறது கொஞ்சம் பயமாக இருக்குக்கா. என்னக்கா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ அமைதியாக இருக்க. என்னடா பேச சொல்ற? பேச வேண்டியதெல்லாம் நீயே பேசிட்ட. என்ன பேச சொன்னா நான் என்னடா பேசுறது? நீங்களே முடிவு எடுத்துப்பீங்க. அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க? இனிமே நான் எதுக்கு உங்களுக்கு? எதுக்குடா இந்த உறவு இனிமே? ஒரு குடும்ப தலைவன் நீ. உன் முடிவை உன் குடும்பத்துல யாரு கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா நீ எந்த அளவுக்கு முட்டாளா இருக்கேன்னு தெரியுதா உனக்கு? உன் பொண்டாட்டி ஒன்ன அனுப்பி வச்சிருக்காளா? உன் அக்கா கிட்ட மன்னிப்பு கேளு, சரியாயிடுவாங்கன்னு நீயும் வந்துட்ட. அக்கா, உனக்கு தெரியாதா? என் பொண்டாட்டி பேச்ச கேட்டோ, அனிதா பேச்ச கேட்டோ, இல்ல பார்த்திபன் பேச்ச கேட்டோ நான் எதுவுமே பண்ண மாட்டேன்க்கா. எனக்கு தெரியாதா என்ன நடந்துட்டு இருக்கு, இது எங்க போய் முடியும்னு? உன் கண்ணில் தான் எதுவுமே பட மாட்டேங்குது. நாம பார்த்திபட்டையும் கவிதாட்டையும் நாம எதுவுமே கேட்காம நம்மளே பேசி முடிவு பண்ணிட்டோம். கல்யாணம் நெருங்க தான் தெரியுது அவங்க லைஃப் ஸ்டைல் என்னன்னு. பார்த்திபனுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லு, கவிதாக்கு இஷ்டம் இல்லைன்னு நீ எப்படி சொல்லலாம்? அக்கா, இதெல்லாம் அனிதாட்ட அவ சொல்லியிருக்காக்கா. கவிதாவுக்கு என்ன பிரச்சனை நமக்கு தெரியாது. ஆனா நம்ம ரெண்டு பேரும் போஸ்ட் பண்ணனாலதான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துட்டு இருக்கா. அவளுக்கு மேல படிக்கணும்னோ கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும்னு நினைக்கிறா போல. என்னடா, நான் பெத்த பொண்ணு என்கிட்ட உண்மையை சொல்வாளா இல்ல அனிதா கிட்ட சொல்வாளா? சரிக்கா, கவிதாவுக்கு இஷ்டம் இருக்கட்டே வச்சுக்கலாம், பார்த்திபனுக்கு இஷ்டம் இல்லைன்னு வச்சுக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேருக்கும் இந்த கல்யாணம் நடக்காம இருக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. சரிடா, சொல்லிட்டல, கிளம்பு. என்னக்கா இப்படி பேசுற? வேற என்னடா சொல்ற? உன் பொண்டாட்டி நல்லா இருக்காளா, பிள்ளைங்க நல்லா இருக்காங்களான்னு கேட்கணுமா? இல்ல சாப்பிட்டு போன்னு சொல்லி இலைய போடணுமா? அதான் கை கழுவ சொல்லிட்டல, அப்புறம் என்ன உங்ககிட்ட பேசணும்? என்னக்கா, இந்த கல்யாணம் நடக்காதங்க நீயும் நானும் அக்கா தம்பி இல்லைன்னு ஆயிடுமா? ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்னடா பதில் சொல்றது? பத்திரிக்கையும் அடிச்சாச்சு, மேற்கொண்டு படிக்கிறவள வேணான்னு சொல்லி டிக்கெட் போட்டு இங்க வர வச்சாச்சு. அவ என்னென்ன ஆசையோட வராளோ, இது எல்லாத்துக்கும் நான் என்னடா பதில் சொல்றது? சாதாரணமா வந்து கடைசி நேரத்துல கல்யாணம் வேணான்னு சொல்றது, கார்த்திகை போட்டு அடிக்கிறது, போதுண்டா ராமா உன் ஃபேமிலி பண்ணதெல்லாம். உனக்கே நான் தான் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்போ உன் பையனுக்கு உன் பொண்டாட்டி பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாளா? கல்யாணத்தை வேணான்னு சொல்ல வந்துட்டு இப்ப நீயே கவிதாக்கு மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றியா? எனக்கு உன்கிட்ட பேசுறதுக்கு இஷ்டம் இல்ல ராமா. இப்ப என் கண்ணுக்கு நீ வேற யாரோ மாதிரி தெரியற. அப்படியே மாறிட்ட ராமா நீ. அக்கா, இப்ப நான் சொன்னா உனக்கு எதுவுமே புரியாது. ஆனா ஓ மனசு என்னன்னு எனக்கு தெரியும். நீ என்ன வேணா திட்டு, எப்படி வேணாலும் கோச்சுக்கோ. ஆனா பிள்ளைங்க விஷயத்துல
நம்ம மட்டும் முடிவெடுக்கிறது ரொம்ப தப்பு. அவங்களோட இஷ்டத்தையும் நம்ம கேட்கணும். இது ஏதோ நல்லதுக்கு நடக்குதுன்னு நினைச்சுக்கா. அவங்கள மாதிரி நீ புரியாம இருந்தா எப்படி? நிச்சயதார்த்தத்துக்கு ட்ரெஸ் எடுக்க வராத போதே நினைச்சேன் இப்படிதான் ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு. நீ வேணா நம்புறாமா அவளுக்கு இஷ்டம் இல்ல அவனுக்கு இஷ்டம் இல்லன்னு. ஆனா இதுல யாருக்கு உண்மையா இஷ்டம் இல்ல, யார் தூண்டி விடுறான்னு எனக்கு தெரியும் நல்லா. அக்கா என்னை மன்னிச்சிருக்கா. இந்த பேச்சை இதோட முடிச்சுக்கோ. எல்லாரையும் மன்னிச்சிரு. அவங்க சார்பா எல்லார் சார்பாவும் நான் உங்ககிட்ட பண்ணி கேட்டுக்கிறேன். ஆனா நீ எப்பயும் போல வீட்டுக்கு வரணும், போகணும். நீதாக்கா நம்ம குடும்பத்துல பெரிய மனுஷி. நீ கொஞ்சம் பொறுத்துக்கணும், எல்லாரையும் மன்னிச்சிடணும். யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி எதையும் செய்ய வைக்க முடியாது. அவன் தலையெடுத்து எதுவோ அதுபடிதான் நடக்கும். விட்டுருக்கா? சரிடா ராமா, ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி சொல்லி என் மனச மாத்துவ. இப்ப என்னால இதை தாங்கிக்க முடியல. கவிதா விஷயம் இல்ல. சரி, என்ன பண்றது? எல்லாம் என் தலை எழுத்து. யார் யாருக்கு என்ன எழுதியிருக்கோம் அதானே நடக்கும். சரிக்கா, வா கோயிலுக்கு போயிட்டு வரலாம். நான் ஏன் கோயிலுக்கு வரணும்? உன் பாவத்தை கழிக்க நீ போ கோயிலுக்கு. ஏன்கா கோவப்படுற? உனக்கும் மனசு சரியில்லை, எனக்கும் மனசு சரியில்லை. எனக்கு தெரியும். சாமி விட்டு வந்தா எல்லாம் சரியா போயிடும். வா போலாம். வாக்கா வா. தாரா, அம்மா. ஓ, போலாமா? அம்மா, இவங்க தான் தாரா. ஓ, ஹாய் ஆண்டி. பரவாயில்ல பண்ணுங்க. நல்லா இருமா. நான் சொல்லிருக்கேன்ல, மியூசிக் டீச்சரோட ரிலேட்டிவ். ஃபேமிலி ஃப்ரெண்ட். ஓ அப்படியா? எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அம்மா, அன்னைக்கு நான் மழையில மாட்டிக்கிட்டேன்ல, பஸ் ஸ்டாண்ட்ல நின்னு ஃபோன் பண்ணி அந்த நாய் கூட வரவே இல்லையே. ஏய், ஏண்டி இப்படி அவனை பேசுற? மா போமா. அன்னைக்கு நான் மழையில மாட்டிக்கிட்டு ஸ்டேட்டஸ்ல போட்டிருந்தேன். தாரா என்னோட ஸ்டேட்டஸ பார்த்துட்டு எனக்காக கார் எடுத்துட்டு வந்தாங்க, ரொம்ப தூரத்துல இருந்து. ஓ அப்படியா? உன் பையனை நம்பிட்டு இருந்தா நான் விடிய விடிய அங்கேயே உட்காந்துட்டு இருக்க வேண்டியதுதான். ஏமா அவன் இப்படி இருக்கான்? கொஞ்சம் கூட நன்றி உணர்ச்சியே இல்லாம. அனிதா, இது கொஞ்சம் ஓவரா இல்ல? இவ எப்பவுமே அப்படிதாம்மா, அவனை இழுக்காம இருக்கவே மாட்டான். ரொம்ப தேங்க்ஸ்மா அன்னைக்கு அனிதாவை கூட்டிட்டு வந்ததுக்கு. ஐயோ ஆண்டி, இதுல என்ன இருக்கு? ஏன் தேங்க்ஸ் சொல்றீங்க? நீ மியூசிக் கிளாஸ் போறியாமா? உனக்கு எப்படி தெரியும் அனிதாவை? ஆமாமா, மியூசிக் கிளாஸ்ல இருந்து தான் தெரியும். இல்ல? ஓ அம்மா, தாரா ஃபேமிலி நம்ம ஃபேமிலி மாதிரி பெரிய ஃபேமிலிமா. அத்தை, மாமா, சித்தப்பா, சித்தின்னு எல்லாரும் இருக்காங்க. ஓ அம்மா, தாராவோட அப்பா டாக்டர்மா, அதுவும் கவர்மெண்ட் டாக்டர். அப்படியாம்மா? ஆமா ஆண்டி. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் வந்து தாரா UPSC கிளியர் பண்ணிருக்காங்கம்மா. அப்படியா? ஆமா ஆண்டி. வெரி குட் வெரி குட். ஆல் தி பெஸ்ட்மா. தேங்க்ஸ் ஆண்டி. என்ன சொல்ற நீ? ஏ, உங்க அப்பாக்கு இதெல்லாம் கேட்ட உடனே தாராவை புடிச்சு போயிடும். அம்மா என்ன பண்றாங்கம்மா? அம்மா, தாராக்கு அம்மா இல்லம்மா. இட்ஸ் ஓகே ஆண்டி, இட்ஸ் ஓகே. உங்க வீட்ல யாருமா சமைப்பாங்க? நான் தாரா சூப்பரா சமைப்பாங்க. அன்னைக்கு பிரியாணி பண்ணிருந்தாங்க பாரு. ஐயோ, நீ கூட அப்படி பண்ணதில்லம்மா. செம்ம டேஸ்டா இருந்தது. வெரி குட்மா, பரவாயில்லையே. நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்கம்மா. தேங்க்ஸ் ஆண்டி. இந்த பூண்டை எப்படிதான் நீங்க உரிக்கிறீங்களோ? எனக்கு பெரிய பாடு சமையல்லையே இதுதான் தெரியுமா? நீ ஏமா உரிச்சிட்டு கட் பண்ற? கட் பண்ணா தானா தோல் உறிஞ்சிடுமே. இத பாரு. அப்படியா? எப்படி பண்ணுவீங்க? இப்படி புடிச்சுக்கோ. Okay. ஃபர்ஸ்ட் சென்டர்ல கட் பண்ணு. அப்புறம் இந்த தோலை இப்படி எடுக்கணும். இன்னொரு சைடும் இதே மாதிரி வந்துடும். Wow! ஆண்டி, இது எவ்வளவு பெரிய லைஃப் சேவர் தெரியுமா? Thank you so much. எங்க அம்மா இதுல மாஸ்டர் தாரா. உங்களுக்கு என்ன டிப்ஸ் வேணாலும் கேட்டுக்கோங்க. அப்புறம் தாரா, நீங்க எங்க அம்மா நம்பரை வாங்கிக்கோங்க. பார்த்திபா, இவன் தான் என் பையன் பார்த்திபன்.
ஓ ஹாய். ஹாய். ஹேய், இவ அனிதாவோட ஃப்ரெண்டு தாரா. டேய், அவன் எப்பவுமே அப்படிதாம்மா, ரொம்ப கூச்ச சுபாவம். ஓஹோ. ஆனா என் பொண்ணு அப்படி இல்ல. அம்மா நீ வாமா, தாராக்கு ஏதாவது கொண்டு வருவோம். ஓகே, ஒரு 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். சீக்கிரம் சீக்கிரம். பொறுமையா வாங்க, ஒன்னும் அவசரம் இல்ல. என்ன எங்க பண்ற நீ? அனிதா தாண்டா அம்மாவை இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு சொன்னா. அவ சொன்னா நீ எதுக்கு வந்த? நானே டென்ஷன்ல இருக்கேன். ஏன் தாரா நீ வேற? என்ன பார்த்தே நான் வீட்டுக்கு வரக்கூடாதா? அப்படி இல்லம்மா, எனக்கு ஆல்ரெடி பயமா இருக்கு. டென்ஷனா வேற இருக்கேன் நானு. அப்படியா? டென்ஷனா இருக்கா? How do you feel now? இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டேன். சர்ப்ரைஸ். இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்போ நீங்க தான் தாராவோட அப்பாவா? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே. நானும் உங்க பையனும் லவ் பண்றோம். நாங்க 2 பேரும் ஒரே ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றோம். Specialty coating Tara, always shining Shellac. Appellant series, luxury paints and wood coating. Co-presented by Fast Track. Download Fast Track Taxi app. Powered by Sivamsam. இறையருளோடு கூடிய வளமான வாழ்விற்கு. Health partner, Lion Date Syrup. Daily 2 spoon. Beverage partner, Daily. Taste Daily. Taste the Daily. Associate sponsor 777 நன்னாரி மற்றும் ரோஸ் சர்பத். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயில் தரும் ஆயுர்வேதா மற்றும் ரோஜா இதழ்களின் சுகந்தம் சாரல் குல்கந்த் வித் ஹனி ஆரோக்கியம் தரும் ஆக்டிவ் பார்ட்னர்.